வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிக படைகளை குவிப்பது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வருவது, அதிநவீன ஃபைட்டர் ஜெட் மற்றும் மிசைல்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்வது போன்ற வேலைகளை செய்யறாங்க. அதுவே இந்திய பெருங்கடல் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவின் அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைப்பது, தன்னோட உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி இந்தியாவின் மிசைல் சோதனைகளை நோட்டமிடுவது, இந்திய கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிப்பது போன்ற பல வேலைகளை செய்யறாங்க. ஃபியூச்சர்ல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்படும் பொழுது சீனா தான் திரட்டிய உளவு தகவல்களை பயன்படுத்தி இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க முடியும். ஒரே நேரத்துல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவுக்கு சீனா நெருக்கடி கொடுக்கறாங்க. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்காக தான் இந்தியா தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்டை வேகப்படுத்தி இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிபெட்டியன் பிளாட்டோவோட உயரத்தின் மூலமா சீனாவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் முறியடிப்பதற்கும் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. சமீப காலங்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல இந்தியா அசுர வேகத்துல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை மனதில் வைத்தும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ராஜெக்டுகளை இந்தியா செய்து வருவதா சொல்லப்படுது. இந்தியாவுடைய ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட் வேலைகள் எந்த நிலையில் இருக்குது, இந்தியா எப்படி சீனா மற்றும் பாகிஸ்தான இந்த ஹைப்பர்சானிக் மிசைல வச்சு கவுண்டர் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். டிபெட்டியன் பிளாட்டோவை ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே அதுதான் உயரமான இடம். அப்படி ஒரு உயரமான இடத்துல சீனா இருப்பதனால டிபெட்டியன் பிளாட்டோல இருந்து இந்தியா மீது அதிக அளவுல மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம சீனா டிபெட்டியன் பிளாட்டோல பல அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை களமிறக்கி இருக்காங்க. குறிப்பா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் சீனாவுடைய சொந்த தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களான HQ-9, HQ-17, HQ-22 போன்ற பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிபெட்டியன் பிளாட்டோல நிலைநிறுத்தி இருக்காங்க. சீனா இந்தியா மீது மிசைல்களை ஏவி தாக்கும் பொழுது இந்தியா தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி டிபெட்டியன் பிளாட்டோல இருக்கக்கூடிய சீனாவுடைய மிசைல் பேட்டரிகளை தாக்க முயற்சி செய்வாங்க. ஆனா பல அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டிபெட்டியன் பிளாட்டோல சீனா நிலைநிறுத்தி இருப்பதனால இந்திய விமானங்கள்னால ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்கு தான் இந்தியா தற்போது ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல அதிக கவனம் செலுத்த தொடங்கி இருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது ஹைப்பர்சானிக் மிசைல்கள் சாதாரண பாலஸ்டிக் மிசைல் போன்று கிடையாது. ஒரு பாலஸ்டிக் மிசைல் அரைவட்ட பாதையில பயணித்து இலக்கை தாக்கக்கூடியது. இதன் காரணமாக பாலஸ்டிக் மிசைலோட ட்ரெஜெக்டரிய கணித்து மிசைல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தாக்கி அளிக்க முடியும். ஆனா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் மிகவும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா பறக்கக்கூடியது. இப்படி ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கும் பொழுது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஹைப்பர்சானிக் மிசைல்னால திசையை மாற்றி மாற்றி பறக்க முடியும். இதன் காரணமாக தற்போது இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுக்கவே முடியாது. டிபெட்டியன் பிளாட்டோ மூலமா சீனாவுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ முறியடிப்பதற்காக தான் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்தியா ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செய்து ஒரு நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரத்யேகமா எதிரிகளின் போர் கப்பல்களை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு யுத்த நேரத்துல பிரத்யேகமா சீனா
மற்றும் பாகிஸ்தான் போர்க்கப்பல்களை தாக்குவதற்காகவே இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 16, 2024 இந்தியா நடத்திய ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனை உலகின் பல நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அதாவது ஒரிசா மாநிலத்தில் உள்ள அப்துல் கலாம் ஐலண்ட்ல இருந்து இந்தியா சோதித்த ஹைப்பர்சானிக் மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமா பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மிசைல்கள்னால திசையை மாற்றி மாற்றி பறந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை குழப்ப முடியும். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா நடத்திய இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் சோதனைக்கு பிறகு நமது எதிரிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா புதிய ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செய்து காட்சிப்படுத்தி இருப்பது நமது எதிரிகளுக்கு இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பிரத்யேகமா லாங் ரேஞ்சில் உள்ள எதிரி போர்க்கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்காகவே டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில டிராவல் செய்யக்கூடிய மிகவும் சிறிய டார்கெட்டுகள் மீது கூட மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அதே வேளையில இந்த மிசைல்களை தரையில் இருக்கக்கூடிய நகராத டார்கெட்டுகளை தாக்குவதற்கும் இந்தியானால மாற்றி அமைக்க முடியும். குறிப்பா விமான ஓடுதளங்கள், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், நியூக்ளியர் மிசைல் சைட்ஸ் போன்றவற்றை தாக்குவதற்கும் இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைல்களை உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே தற்போது டெவலப் செஞ்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தற்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. சமீபத்துல DRDO ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியோட மிகவும் முக்கியமான ஆக்டிவ் கூல்ட் சீக்ரெட் கம்பஸ்டன் யூனிட்ட தரையில் வைத்து சோதனை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சோதனையின் போது ஹைப்பர்சானிக் மிசைல்ல பயன்படுத்தப்படும் ஒரு புதிய எரிபொருளையும் இந்தியா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த எரிபொருளை பயன்படுத்தி ஹைப்பர்சானிக் மிசைல அதிக தூரத்துக்கு ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்க வைக்க முடியும். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தான் ஹைப்பர்சானிக் மிசைல்களை தற்போது வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் இணைவதன் மூலம் இந்தோ பசிபிக் ரீஜியனோட பவர் பேலன்ஸ்லே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை ஒரு யுத்த நேரத்துல இந்தியா பிரத்யேகமா சீனாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு கூட பயன்படுத்த முடியும். அதனால ஒரு யுத்த நேரத்துல சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியாவுக்கு அருகில் கொண்டு நிறுத்தி அச்சுறுத்தல் கொடுத்தாங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கூட இந்தியாவால மூழ்கடிக்க முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாக்கும் விஷயத்துல இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்தியாவோட எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். அதே வேளையில இந்தியாவிடம் உள்ள 1382 தீவுகளையும் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை நிலைநிறுத்த முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள்னால அதிகபட்சமா 15,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இதன் மூலமா உலகத்துல உள்ள எந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீதும் இந்தியானால தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் தவிர இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை சில மாதங்களுக்கு முன்னாடி வெற்றிகரமா சோதனை செஞ்சு காமிச்சாங்க. இந்த மிசைலும் பாகிஸ்தான், சீனா போன்ற எதிரிகளோட கடற்படையை தாக்குவதற்காக தான் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தற்போது இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி தாக்குதல் நடத்துவதற்காகவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. சமீப காலங்கள்ல சீனா இந்தியன் ஓஷன் மற்றும் சவுத் சைனா சி பகுதியில பல நாடுகளுக்கு பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்தா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி சீனாவை அச்சுறுத்தலாம். என்னதான் இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல தற்போது வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருந்தாலும் சீனா ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல ஒரு குறிப்பிட்ட அளவிலான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. DF-17 அப்படிங்கிற அதிநவீன ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளை வெற்றிகரமா
துல்லியமா சோதனை செஞ்சு தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. சீனா டெவலப் செஞ்சிருக்க DF-17 ஹைப்பர்சானிக் மிசைல் தான் படையில் இணைக்கப்பட்ட முதல் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள். அடுத்து ரஷ்யா அவன்கார்ட், கின்சல் போன்ற ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சு பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் தன்னுடைய விமானப்படை மற்றும் கடற்படையின் தேவைக்காக ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்யும் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில பாகிஸ்தானுக்கு ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யும் டெக்னாலஜி கிடையாது. ஆனா இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜில அதிவேகமா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா முயற்சி செய்யறாங்க. இந்த ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற மிசைல்களை இந்தியா பயன்படுத்தும் பொழுது பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஹைப்பர்சானிக் மிசைல் தவிர இந்தியா பாலிஸ்டிக் மிசைல்களையும் அதிக எண்ணிக்கையில டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய நிர்பை க்ரூஸ் மிசைல், 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் போன்றவை அதிக எண்ணிக்கையில இந்திய படையில் இணைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில இந்தியா பயன்படுத்தும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சர்களோட ரேஞ்சை அதிகப்படுத்துவதற்கும் இந்தியா முயற்சி செய்யறாங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சர்கள்னால ஃபியூச்சர்ல 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதன் மூலமா தற்போது அமெரிக்கா பயன்படுத்தி வரும் ஹைமாஸ் ராக்கெட் சிஸ்டத்திற்கு நிகரா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சர்கள் இருக்கும். இது இந்திய ராணுவத்திற்கு வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். இந்தியா பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான்ல உள்ள ஒரு டார்கெட்டை தாக்க முயற்சி செஞ்சாங்கன்னா அதற்கு ஒரு சில நிமிடங்களாகலாம். இந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்துல இந்திய எல்லையிலிருந்து 250 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இலக்குகளை இந்தியாவால தாக்கி அழிக்க முடியும். இந்த விஷயம் ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மீது ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்துக்குள் தாக்கி அழிக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் தற்போதைய நிலையில அவங்களால ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்க முடியாது. அதனால வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்களை சீனாவிடம் இருந்து வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.